இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? தெரிந்து கொண்டு. வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். மோசேக்கு பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்ததுனால அடுத்த பார்வோனாய் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகனாய் மாறுவதற்கும் ஆப்ஷன். இப்ப ரெண்டுல இவன் தான் தெரிந்து கொள்ளணும். இதை யாரும் நிர்பந்திக்க மாட்டாங்க, அல்லது தேவனும் அவனை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பார்வோனா அவன் மாறுவதற்கு எந்த கரையும் செலுத்த வேண்டாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களின் இரட்சகனா மாறணும்னா அவன் அதுக்கு நிறைய கரையை செலுத்தும். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல மோசே தேவனுடைய ஜனத்திற்கு இரட்சகனாய் மாற அவன் தன்னை அர்ப்பணித்தான். அந்த பாதையை அவன் தேர்வு செய்தான். இப்ப பாருங்க, இது உலக பிரகாரமான பார்வையில மிகவும் முட்டாள்தனமானது. என்னப்பா, நீ அரண்மனையில வாழ்ந்தவன், அடுத்த பார்வோனா மாறக்கூடியவன், உனக்கெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போவியா? அதை பார்க்கறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. இந்த பார்வோனுடைய அரண்மனையில வேற யாருக்காவது வளர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? வேற யாருக்காவது அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்துச்சா? ஒருத்தருக்கு இல்லையே. ஆனா நீயே உன் வாய்ப்பை நழுவ விடுற, இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஏன் மிஸ் பண்ற? இப்படி கஷ்டப்படுறதுக்கு நீ ஏன்பா இறங்கி வர? அப்படிலாம் என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா பாருங்க, இது மோசேயினுடைய தெரிந்தெடுப்பு. இது மோசே அவன் விரும்பி தேர்வு செய்த அந்த தேர்வு நிமித்தம் என்ன நடந்தது? அவன் கெட்டு போனானா? அவன் பேர் அழிஞ்சு போச்சா? அட்ரஸ் இல்லாம போனானா? இல்லையே. யூத வரலாறுல மோசைக்கு மிக முக்கியமான இடம் கிடைக்கிறார். இயேசுநாதர் இந்த பூமியில இருக்கும்போது இயேசுநாதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீர் மோசை காட்டிலும் பெரிய ஆளா அப்படின்னு. அப்ப கடவுள்கிட்டே வந்து ஆர்கியூ பண்றாங்க, மோசைய பெரிய ஆளா காண்பித்து. அப்ப அந்த அளவுக்கு சரித்திரத்துல ஒரு மிக முக்கியமான இடம் கிடைப்பதற்கு காரணம் சரியான தேர்வு. ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, மரணத்தையும் வைக்கிறேன், ஜீவனையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், பரலோகத்தையும் வைக்கிறேன், நரகத்தையும் வைக்கிறேன், நித்திய ஜீவனையும் வைக்கிறேன், நித்திய ஆக்கினை தீர்ப்பு வைக்கிறேன். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தெரிந்தெடுப்பு உன்னுடையது. ஆண்டவர் மனிதனை ரோபோ மாதிரி படைக்கலங்க, சுய சித்தத்தோடு படைத்திருக்கிறார். தேர்வு செய்யும் அதிகாரத்தோடு படைத்திருக்கிறார். மனிதனுடைய சுய சித்தத்தில் தேவன் ஒரு நாளும் குறுக்கிடுகிறதே இல்லை. இப்ப பாருங்க, யோசேப்புக்கு பாவம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, பரிசுத்தமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பை இந்த யோசேப்பு பயன்படுத்தி இருந்தால் ஏற்கனவே அந்த வீட்டுல நல்ல செல்வாக்கோட தான் இருக்கான், இன்னும் கூடுதல் செல்வாக்கோட இருக்கலாம். ஆனா பரிசுத்தமா வாழ அர்ப்பணித்தா பாதிக்கப்பட வேண்டியது இருக்கும். ஆனாலும் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று அதை தேர்வு செய்தபடினால வீண் பலி இருந்துச்சு, சிறைச்சாலை இருந்துச்சு. ஆனால் இவைகள் நிரந்தரம் அல்ல. ஒரு உயர்வு, உன்னதமான ஒரு ஸ்தானம், பார்வோனுக்கு அடுத்த நிலையில ஆட்சி செய்யும் அதிகாரம், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து இன்னைக்கும் யோசேப்பை ஒரு பெரிய உதாரணமாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அவன் தன்னுடைய தகப்பன் தேசத்துல இருக்குன்னா அவங்க அப்பாவுடைய பிசினஸே பார்த்துட்டு அப்படியே காலத்தை கழிச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா உலகத்திற்கு ஆசீர்வாதமா மாறி இருக்க முடியாது, விசுவாசிகளுக்கு தகப்பனா அறியப்பட்டிருக்க முடியாது. ஆனா புறப்பட்டு போகிற இடம் எதுன்னே தெரியலனாலும் அதை தேர்வு செய்தபடினால இன்றைக்கும் விசுவாசிகளுக்கு தகப்பன். விசுவாசம்னு பேசினாலே ஆபிரகாம் நம்ம உதாரணமா சொல்லாம இருக்கவே முடியாதுங்க. இதை மாதிரிதான் எல்லாத்துலையும். ஒரு வேலைக்கு போறீங்களா, தேர்வு செய்ய 2 ஆப்ஷன் இருக்கா? தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் எது இருக்கு, தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் எது இருக்கு, அதை நீங்க தேர்வு செய்ய. அது கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், கொஞ்சம் கிரையம் செலுத்த வேண்டியது இருக்கலாம், கொஞ்ச காலம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கலாம், அதிகமான பணம் கிடைக்காததா இருக்கலாம். ஆனால் அதை நீங்க தேர்வு செய்தால் எதிர்காலம் ஆசீர்வாதமாக. திருமணத்துல ஆப்ஷன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ரட்சிக்கப்படாத பிள்ளை, தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு வருதா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தேர்வு செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தேர்வு செய்யும் போது அது அழகா இல்லாம இருக்கலாம், அல்லது ரொம்ப வசதி உள்ள பிள்ளையா இல்லாம இருக்கலாம், அல்லது நீங்க விரும்புகிற மாதிரி அது எந்த விதத்துல முதல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க அதை தேர்வு செய்தால் உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமாகும்.
இப்படி என்ன காரியமா இருந்தாலும் தேர்வு செய்தல் அப்படின்னு வரும்போது ஆண்டோடைய உதவி கேளுங்க. ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க, சரியானதை தேர்வு செய்ய எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக சரியானதை நீங்கள் தேர்வு செய்வீர்களானால் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவார். பிதாவே, தேர்வு செய்தல் என்கிற இடத்துல யாரும் தோத்து போயிடக்கூடாது, தவறானதை தேர்வு செய்து விடக்கூடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு சரியானதை தேர்வு செய்ய உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.